ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக்கு. நல்ல டார்க் ப்ரௌனாக ஹேர் பேக் வேணும்னா எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மாதுளம் பழம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டோட தோலை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், அந்த ஸ்கேல்ப்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் இந்த மாதுளம் பழத்தோல், அப்புறம் இந்த பீட்ரூட் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தோல். உங்களுக்கு இன்னும் எனக்கு வந்து லைட்டு க்ரே கலரில் தான் இருக்கும். அதை வந்து நான் டார்க்காக பண்ணறதுக்கு போடுறேன். நல்லாவே க்ரேவாக இருக்குன்னா நீங்கள் பீட்ரூட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் டீ தூள் இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ இந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எடுத்து வச்சோன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதை நல்லா கொதிக்க விடணும். இது பாதியாக சுண்டணும் இந்த தண்ணி. அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். கலரே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நல்லா சுண்டி எடுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா அந்த பீட்ரூட் கலர், அப்புறம் இந்த மாதுளம் பழத்தோல் இதெல்லாம் சேர்க்கணும். நம்ம தலைக்கு பொடுகெல்லாம் கூட வராதுங்க இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது. ஸ்கேல்ப் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அது ஆறுறதுக்குள்ளே ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. மருதாணி பவுடர் நான் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன இது வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். மருதாணி பவுடர் மட்டும் 4 டீஸ்பூன் போடுறேன். இது கூட செம்பருத்தி பூ பவுடர் சேர்க்குறோம். இது வந்து என்னென்னா ஒரு கண்டிஷ்னர் மாதிரி சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து இந்த ரொம்ப விரைச்சல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் மருதாணி பவுடருக்கு 2 டீஸ்பூன் செம்பருத்தி பூ பவுடர் சரியாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ கலந்து விட்டு இப்போ நம்ம அந்த பேக்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் தெரியாது. அந்த டிகாக்ஷன் எவ்வளோ தேவைப்படும் தெரியாது. சில சமயம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இது சரியாக இருக்குது எனக்கு. ஸோ நான் போட்ட வந்து அளவுக்கு வந்து எனக்கு இந்த டிகாக்ஷன் சரியாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது என்னென்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. முன்னாடி நாள் நல்லா வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது நெக்ஸ்ட் டே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நைட் அப்படியே விட்டுடுவோம். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் டார்க் கலராக சூப்பராக இருக்கும். அந்த கண்டிப்பாக இரும்பு கடாயில் இதை பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து அந்த அந்த கருப்பு இதோடு சேர்ந்து கலந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு டார்க்காக கிடைக்கும். தலையில் போடும்பொழுது சூப்பராக இருக்கும். நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸ்கேல்ப்புக்கு இந்த பொடுகு புண்ணு இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இப்போது நம்ம கோம் பண்ணிடலாம். நான் வந்து முன்னாடி நாள் நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிட்டேன். தலையில் அழுக்கு எண்ணெய் எதுவுமே இல்லை. நல்லா இப்போது க்ளீனாக இருக்குது. நான் ஒரு வாட்டி நல்லா எடுத்து நல்லா அதை வந்து சீவிடுங்க. இப்போ பாருங்கள், இதை கையாலேயே எடுத்து போடலாம். மருதாணி கலவை தானே, கையில் ஆனாலுமே உங்களுக்கு வந்து சிகப்பாக தான் ஆக போகுது. நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக முதல்ல போட்டுறணும். ஒரு லேயராக எடுத்து நம்ம வந்து இந்த ஸ்கேல்ப்பில் முதல்ல போடுங்க. அதுக்கப்புறமா ஹேர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது வந்து நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து போடும்பொழுது நீங்கள் அவுரி பவுடர் போடுறதுனா என்ன பண்ணணும்னா இதுக்கு மறுநாள் போடணும். ஸோ இன்னும் அந்த நல்ல அந்த டார்க் ப்ரௌனில் அந்த அவுரி பட்ட உடனே நல்லா கருப்பாயிடும் அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த ஹேர் எண்டு வரைக்கும் போடுவோம். ஸோ நல்லா அந்த மாதிரி போட்டுட்டு சூப்பராக ஒரு கொண்டை போட்டுட்டு 1 ஹவர் விட்டுடுங்க. குறைஞ்சது 1 ஹவர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஹீட் பாடினா பரவாயில்ல. ஒரு வேளை உங்களுக்கு சைனஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம்லாம் வச்சா ஆகாது அப்படின்னா குறைஞ்சது 20 நிமிஷம் 20லேருந்து 30 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 20 நிமிஷம் வைங்க. ஒரு கொண்டை போட்டுட்டு விட்டுடுங்க. அப்படியே நம்ம அப்படியே நீங்கள் வந்து வேறு வேலை பார்க்கலாம். வேத்து கொட்டாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக குளிச்சுட்டு வாங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல ப்ரௌனாக இருக்கும். அந்த க்ரேவாக இருந்த இடம்லாம் நல்ல ப்ரௌன் ஆகிடும். அந்த பிளாக் ஹேரும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த செம்பருத்தி சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த ஒரு கண்டிஷ்னர் மாதிரி. நீங்கள் அதனால் ப்ளெயின் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணினா போதும். நல்லா கோம் பண்ணிவிடுங்க. பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சில்கியாக இருக்கும். ஹேர் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. நார்மல் வாஷ் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.